இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகரைச் சேர்ந்தவர் ரவுடி சின்ன ராபர்ட். இவர் மீது கொலை வழக்கு உட்பட 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பி கேட்டகரி ரவுடியாக இருந்த ராபர்ட் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் ஏ கேட்டகரி பட்டியலில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டின் அருகே உள்ள தெருவில் செல்போன் பேசிக் கொண்டிருந்த ராபர்ட்டை முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் சுற்றி வளைக்க ராபர்ட் அவர்களிடமிருந்து தப்பிக்க தலை தெறிக்க ஓடினார். விடாது துரத்தி சென்ற கும்பல் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணுமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பியது. இதில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த ராபர்ட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த அண்ணா நகர் போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ரவுடி சின்ன ராபர்ட் கூட்டாளியான கோகுலை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி லோகு முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்ததும், இதனால் லோகுவுக்கும் சின்ன ராபர்ட்டுக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததும் தெரிய வந்தது. 2019ஆம் ஆண்டு நடந்த நண்பனின் கொலைக்கு லோகு கும்பலை போட்டு தள்ள காத்திருந்த ராபர்ட் கடைசியில் அந்த கும்பலின் இரத்த பசிக்கு இரையானார். பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொலை அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சின்ன ராபர்ட்டை கொலை செய்த அந்த கும்பல் ரவுடியின் அம்மாவையும் விட்டு வைக்கவில்லை. ரவுடி ராபர்ட்டின் தாய் அயனாவரம் ஹவுசிங் போர்டில் வசித்து வரும் நிலையில் அங்கு சென்ற ரவுடி லோகு கும்பல் உன் மகன் ராபர்ட் எங்கேன்னு கேட்டு மிரட்ட ரேவதி மகனை போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த கும்பல் மகனை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு பொய் சொல்றியா என்று சொல்லிக்கொண்டே தாங்கள் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியால் ரேவதியின் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் பலத்த காயமடைந்த ரேவதியை அருகில் இருந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு 10 தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தன்னை போட்டு தள்ள காத்திருந்த ரவுடியை கொலை செய்த லோகு கும்பல் நீண்ட நாள் எதிரி ஒழிந்ததை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு கொண்டாடி உள்ளனர். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கொலையில் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதிலிருந்து தலைநகர் சென்னை கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த நிலையில் மீண்டும் அடுத்தடுத்த கொலைகள் அரங்கேறி வருவது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மாதவரம் கார்த்திகேயன் மற்றும் சென்னை செய்தியாளர் முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.